ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மில் இருக்க இலக்கணத்தை வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை மோடில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும் போது ₹1 ₹2 கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நாங்களும் அதில் இருக்க ப்ராடக்டை வாங்கி குவாலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் 3 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் குற்றியலுகரம், குற்றியலிகரம். குற்றியலுகரம் 6 வகை. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் குறில் என்றும் குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். லாஸ்ட் குரூப் 4ல் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால இதை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ குற்றியலுகரத்தின் 6 வகைகளை பார்க்க போகிறோம். நெடில் தொடர் குற்றியலுகரம், பாகு, மாசு, அந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்பயுமே 2 எழுத்துக்கள் தான் வரும். ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எஃகு, அத்து. உயிர்த்தொடர் அரசு, 9, கயிறு, வரலாறு. வன்தொடர், வன்தொடர்னா கசட்ட தப்பற, மென்தொடர்னா நங்கன நம்மன, இடைத்தொடர்னா எறல வரல. அந்த எழுத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது, இவ் எனும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர் சொற்கள் இல்லை. மேலும் சு, டு, ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்துறை குற்றியலுகர் சொற்களும் இல்லை. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குற்றியலிகரம். குற்றியலுகரத்தில் 2 பாயிண்ட் தான். குற்றியலுகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் குற்றியலுகரத்தை பிரித்து எழுதுக, அந்த மாதிரி கேட்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம், ஓகேவா? அடுத்து 4 வகை குறுக்கங்கள் பார்க்க போகிறோம். ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், நகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஔகார குறுக்கம் என்பது ஒன்றை மாத்திரவே ஒலிக்கும். ஔகாரம் சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் ஔகார குறுக்கம் சொல்லில் முதலிலும் மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர குறுக்கம். மகர குறுக்கத்தில் அம்மா, பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது, அதுதான் மகர குறுக்கம். எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போன்மும், மருமம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆயுத குறுக்கம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அத்து, எக்கு அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கிறது. அதே இது முள் ப்ளஸ் தீது முற்றீது எனவும் கல் ப்ளஸ் தீது கற்றிலும் சேரும்போது இச்சொற்கள் அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக ஒலிக்கிறது தான் ஆயுத குறுக்கம். ஓகே, அடுத்து லாஸ்ட் இது வழக்கு. வழக்கு இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையது அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது. இலக்கண போலி அப்படின்னா இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும், ஆனால் அதனை முன்னோர் முற்றில் அப்படி சொல்கிறாங்க. கிளை நுனியை நுனைக்குழி, நுனைக்கிளை அப்படி சொல்கிறாங்க. இதுதான் இலக்கண போலி. இதில் என்ன கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வாசல் கேட்டிருந்தாங்க. வாசல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அது மருவு. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு புறநகர், கால்வாய், தசை, கடைக்கன். ஓகே, அடுத்து மருவு. மருவு என்பது ஊரை ஷார்ட்டாக சொல்கிறது. இப்போ கோயம்புத்தூரை கோவை அப்படின்னு சொல்கிறது. இப்போ கோவை. குடந்தை, குடந்தைனா எந்த ஊருன்னு கேட்பாங்க, கும்பகோணம். எந்தை, போது, சோநாடு, சோநாடுனா சோழ நாடு. அடுத்து தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கர நக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கர நக்கல் அப்படின்னா ஒரு சொல்ல பிறரிடம் சொல்லும்போது வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறொரு சொற்களால் கூறுவது. இப்போ கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தார். மங்களம். மங்களம் ஒரு விஷயத்தை நம்ம மங்களமாக சொல்கிறது. இப்போ ஓலைய திருமுகம், கருப்பாடு, வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிர்வை. சுடுகாடு சுடுகாடு நன்காடு. குழுவுக்குறி. குழுவுக்குறினா நம்மளோட குரூப்பில் மட்டும் அது பேசிக்கிறது. இப்போ பொன்னை பரி என்றால் பொற்கொலன் பயன்படுத்துவது, ஆடையை காரை எனல் யானைப்பாகன் படுத்துவது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலி பார்க்க போகிறோம். போலி 3 வகைப்படும். முதற் போலி, இடப்போலி, கடைப்போலி. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு லெட்டர் மாறுச்சுன்னா முதல் போலி, 2வது லெட்டர் மாறுச்சுன்னா
இடைப்போலி. 3வது லெட்டர் மாறுச்சுன்னா கடைப்போலி. எல்லாமே மாறுச்சு. இப்போ 5 என்பது 5ன்னு மாறுச்சுன்னா அது முற்றுப்போலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம 7th செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணத்தை பார்க்கலாம். குரூப் 4 எக்ஸாம் வேகமாக வரனால இனி 190 நாள் தான் இருக்கனால வேகமாக நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சினா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.